இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட லைஃப்பில் ஒரு பர்சன் வந்து என்ட்ராக போகிறாங்க. யூனிவர்ஸ் அனுப்பி வைக்கிற அந்த பர்சன் தான். ஸோ எதுக்காக அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகிறாங்க, அவங்க என்ட்ரு ஆகிறதால உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ரீடிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மனசார யூனிவர்ஸை நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் ரொம்ப பெயின்குள்ளே அனுபவிச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த பெயின் எல்லாம் உங்களுக்கு வெளியில் வரணும், நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த 1 வீக்குள்ளே, இந்த வீடியோ பார்த்து 1 வீக்குள்ளே யாராவது ஒரு 4 பேருக்கோ 3 பேருக்கோ உங்கள் கையால் முடிஞ்சால் உங்கள் கையால் சமைச்சி சாப்பாடு வந்து யாருக்காவது அன்னதானம் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடையிலையாவது வாங்கி உங்கள் கையால் வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் நினச்ச விஷயம் சீக்கிரமாக விரைவாகவே நடந்துடும். உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக வந்து தடுத்து நிறுத்துதோ அதெல்லாமே உங்கள் லைஃப்பை விட்டு ஓடி போகிறத உங்கள் கண்ணு முன்னாலே பார்ப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். ஆனால் செய்யும் போது நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக நல்ல மனசோட ஒரு ஹாப்பியோடு அவங்களுக்கு செய்யுங்க. அப்படி செய்யும் போது யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா தேவையில்லாத விஷயத்தையும் தூக்கி தூக்கி போடுறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு பல மடங்கு யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, நல்ல விஷயமா. ஓகேங்களா? இப்போது யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. உங்களோட ப்ராப்ளத்துக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களோட கர்மா வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கான கார்டு தான் இது. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி 1 வீக்கில் யாராவது ஒரு பர்சனுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை விட்டு ஓடுறத நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ அதுக்கான கார்டு தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடித்த கையோட யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை என்னை செய்ய வச்சதுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காமல் பண்ணுற பல விஷயங்கள் உங்களை தேடி சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. அதுக்கான கார்டு தான் இப்போ முதல்ல வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான டைமிங் வரப்போகுது. நீங்கள் இதுவரை எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் வரப்போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த பர்சன் எதுக்காக வராங்க அப்படின்னா உங்களோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஸோ இது சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிற டைமிங் பார்த்திங்கன்னா இதுவரையும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் யூனிவர்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. வாவ், சூப்பர்! பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக வராங்கங்க அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில். சான்ஸே இல்லை பாருங்கள். டைமிங்கும் வந்துடுச்சு, உங்களுக்கான டைமிங் கார்டும் வந்துடுச்சு. ஸோ அந்த பர்சனுமே உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்பீடாக வரப்போகிறாங்க. உங்களோட கர்மா வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருந்ததோ அதெல்லாம் வந்து கிளன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களோட இந்த நெகட்டிவ் தாட்லேருந்து உங்களை தூக்கி வெளியில் அழகாக போட்டு பாசிட்டிவ்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த பர்சனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தெரியுது. ரொம்ப நாளெல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது 1 வீக்கில் கூட ஒரு புது பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யார் உங்களை புரிஞ்சிக்காமல் போனாங்களோ அவங்களே கூட உங்கள் லைஃப்பில் வந்து ரிட்டன் வரலாம். இந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாகிட்டீங்க, டல் ஆகிட்டீங்க இல்லையா? போராடி போராடி சோர்ந்து போயிருப்பீங்க. பட் இந்த பர்சன் உங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்குவாங்க. இந்த ஒரு நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப வந்து அவங்க பாடுபடுவாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க டல்லெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஹாப்பி மைண்டோடு இருப்பாங்க. அந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் ஸ்ட்ராங்கான ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் இதுவரையும் அழுதுகிட்டு கஷ்டத்துலேயே நெகட்டிவ் தாட்லேயே விழுந்து போயிட்டு அப்படியே நான் எந்திரிக்கவே மாட்டேன், இதுக்கு மேலே என்னோடய லைஃபே அவ்வளோதான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட யூனிவர்ஸ் அனுப்புகிற இந்த பர்சன் ஸ்ட்ராங்கான பர்சன் தான். உங்களை இந்த விஷயத்தில் இருந்து அழகாக கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து பாசிட்டிவ்குள்ளே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான பர்சன் தான், ரொம்ப சுறுசுறுப்பான பர்சன் தான், ரொம்ப பாசிட்டிவ் மைண்டு கொண்ட பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அந்த பர்சனால தான் உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது.
இந்த பர்சன் வெளி ஊரில் இருந்து வரலாம், வெளிநாட்டில் இருந்து வரலாம், வெளியில் உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பர்சனாக கூட இருக்கலாம். நிறைய பேர் ஜஸ்டிஸ் கேட்குறீங்களா? உங்களுக்கு நடந்த தேவையில்லாத பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே எனக்கு நியாயம் வேணுன்ற மாதிரி நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பால் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டம் பெயின் அனுபவிச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் வரப்போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பர்சன் மூலயமா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போக போகிறதும் உறுதி தான். உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பேலன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் போகும். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கல்ல ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு நியாயம் வேணும்னு. ஸோ அந்த நியாயத்தை கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் புதுசாக வர பர்சன் உங்களுக்கு வாங்கி தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு பர்சனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. யூனிவர்ஸ்க்கு அந்த பர்சனை காட்டினா கூட யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். எப்போல்லாம் நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ அப்போல்லாம் பல மடங்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடக்கும். பல நல்ல மனிதர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாவ், சூப்பருங்க. யூனிவர்ஸ் கொடுத்துருக்க மெசேஜ் பாருங்களேன். அவசரப்படாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நீங்கள் கேட்குற ஜஸ்டிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும். ஸோ யூனிவர்ஸை நம்புங்கன்றது தான் வந்து இந்த கார்டு சொல்லுது. ஸோ யூனிவர்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க மெசேஜ் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். சூப்பராக வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும். இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ பொறுமையாக இருந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டான நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும். இப்போதைக்கு வேணால் உங்களுக்கு தள்ளிக்கிட்டே போகலாம், தாமதமாக நடக்கிற மாதிரி தெரியலாம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், கோவம் வரலாம். பட் இது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? யூனிவர்ஸை நம்புங்க, கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தே தீருவாங்க. மேஜிக் மாதிரி உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் நிச்சயமாக வரப்போகுது. ஸோ மேஜிக் அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். உங்களை லக்கி பர்சனாக நீங்களே உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ காலையில் ஏஞ்சோடனே நான் ரொம்ப லக்கியான பர்சன், இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது, நான் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக மேஜிக் மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.